ஹாய் வெல்கம் டு ஜூவிங் கேமிங். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேரேஜ் பார்ட் 4 தான் விளையாட போகிறோம். ஸோ போன பாட்டிலே வந்து பார்த்துருப்போம் நம்ம ஆல்ஃபா உல்ஃபை வந்து கில் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ரீசைக்கிளில் நான் வந்து போயிருந்தேன். ரீசைக்கிளில் போகும்போது மதர் ஸ்பைடரோட 3 இது கிடச்சிச்சு. சரி அதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டதில் தேவைப்படுறத கொடுத்துட்டாங்க. ஆனால் அது அப்புறமா தான் கொடுத்தாங்க. அதுக்கு பதிலாக இதை சூப்பரான ஒன்று கொடுத்தாங்க. அதை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஹெல்த்தை பாருங்கள், 200 ஹெல்த்து மொத்தமாகவே. இப்போ இதை குடிக்கிறேன் பாருங்கள், 100 ஹெல்த்து வருங்க. எவ்வளோ ஹெல்த் ஏறி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இதை கழட்டினேன்னா 61 ஹெல்த் வேஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம அதனால் ஆல்ஃபா உல்ஃபை வந்து சாகடிக்க போகலாம். இது வந்து எப்பிக் மஸ்கட்டு, ஆனால் இது வந்து சும்மா ஸ்கின் தான், ரீசைக்கிளில் கொடுத்தாங்களே அதனால். இது வந்து பைரட் பிஸ்டல். இதை வச்சு நான் வந்து மதர் ஸ்பைடரை பண்ணேன். அதுக்கப்புறமா இது ஒரு ஸ்லேபு இது செஞ்சேன். அதுக்கப்புறமா புல்லட் கொஞ்சம் நிறையா செஞ்சேன். இந்த பிக்காக்ஸ் ஒன்று செஞ்சேன். ஓகேங்க, நான் அங்கே போயிட்டு கூப்பிட்றேன். ஓகேங்க, நம்ம வந்தாச்சு. ஓகே, இப்போ அங்கே தான் ஆல்ஃபா உல்ஃப் இருக்குன்னு நினச்சேன்டா. இங்கே தான் இருக்குது. போச்சு, காண போச்சு வரப்போகுது ஆல்ஃபா. ஏய் போடு அடிச்சாச்சுங்க. இவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஆகக்கூடாது. ஓகே, வந்த வரைக்கும் லாபம் எடுத்துகிட்டு லவத்துக்கு போயிடலாம். ஸ்ட்ராங் க்ளோத்து தானே, அதெல்லாம் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேங்க, ஸோ ஏற்கனவே கட் பண்ணியாச்சு. அப்படின்னா வீடியோ ரொம்ப குட்டியாயிடும். ஸோ அதனால் நான் வந்து கட் பண்ணாமலே போடுறேன். வர வழியிலே நிறைய கோட்லாம் இருந்துச்சு, அதையும் அடித்தேன். அதுக்கப்புறமா ஒரு செஸ்ட்டில் வந்து ஸ்பின் பண்ணேன்னா அதுலேயும் கோட் ஹார்ன் கிடச்சிச்சு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக எடுத்துடலாம். ஓகே, நான் ஷிப்புக்கு போடுறேன். ஸோ அந்த பார்ட் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் மெட்டலில் எடுக்க சொன்னாங்க. அது எல்லாமே நம்மக்கிட்ட ஏற்கனவே இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஷிப் அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்த பார்ட்டில் பார்க்கணும். வீடியோ ரொம்ப குட்டி, ஓகேவா? ஏன்னா அடுத்து தான் பெரிய வீடியோ, ஓகேவா கைஸ்? லாஸ்ட் பார்ட் வந்து கொஞ்சம் லேட்டாகவே வரும், ஓகேவா? லாஸ்ட் பார்ட்டு ரொம்பவுமே லேட்டாக வரும் கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடியே நான் வந்து நிறைய அப்கிரேட்லாம் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதை நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க. ஓகே, அடுத்து பார்க்க போது நம்மகிட்ட வந்து இது இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஆக்ஸ் இருக்கும். இந்த ஆக்ஸ் இது செய்யலாமா? ஓ, செய்யலாம் போலையே. ஓகே, கொடுத்துடலாம். இப்போ ஸ்ட்ராங் க்ளோத் வேணுமா? நம்மகிட்ட ஏற்கனவே ஒன்று இருந்துச்சு, அதுவும் போயிடுச்சு. ஓகே, இப்போ கிளாத் இருந்தால் போகும், செய்யலாம் ஸ்ட்ராங் க்ளோத். ஆல்ஃபா ஃப்ராங்க் இதில் வச்சுட்டு இது எங்கே ஸ்ட்ராங் க்ளோத் அந்த இதில் இருக்கும். அந்த இது வீவிங் கிளாத்தில் இருக்கும், அது செய்வோம். ஓகே, ஸ்ட்ராங் க்ளோத் வந்துடுச்சு. ஓகே, ஸ்ட்ராங் க்ளோத் இது ஆக்ஸ் வேறு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து இது செய்யணும்னா ரொம்ப ஸ்ட்ராங் க்ளோத்துன்னு ஒன்று போடுவோம். ஓகே, போட்டாச்சு. அடுத்து நம்மள 2 கேட்டுது. ஓகே, அதுக்கு ஏற்கனவே எங்கேருந்து வராங்கன்னு இதான் இந்த கேமில் சரியான பக்கே. எல்லாம் சின்ன வயசில் பயந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களெல்லாம் பார்த்து. கூடுற அந்த சைடில் இருந்து தான் வராங்க. அதுக்கப்புறமா வீட்டை கட்டி அதுக்குள்ளே சமாதியாக போட்டு சுற்றி பேசாமல் ஷிப்பை அப்கிரேட் பண்ணாங்க. ஸோ இதோட கிராக்கனை கொள்ள வேண்டியது இருக்கும். ஸோ
இந்த வீடியோவை அப்கிரேட் மட்டும் பார்த்துட்டு பை பை சொல்லலாம். ஓகே. ஓகே, எபிக் மாஸ்டர் சோல் டிஸ்ட்ராயர். ஸோ இது நம்ம வந்து ஃபுல் கியரில் இருக்கும். பாய்சன் எல்லாமே ஃபுல் கியரு. எபிக் போர்ஷன் பாட்டில் நம்மகிட்ட கிட்ட கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறமா சோல் டிஸ்ட்ராயர் நம்மகிட்ட இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நம்மகிட்ட வந்து மேஜிக் மஸ்கட் இருக்குது. ஓகே, அது போதும். இன்னும் வேணும்னாலும் பரவாயில்ல, அதை நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதோட பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ இவனையும் நான் வந்து காப்பாற்றினேன். சும்மா வந்து பண்ண மாட்டான், தள்ளுவியா உட்காந்து. அவ்வளோதாங்க. ஸோ பாய் பாய்.